நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டத்துக்கு தான் வந்து நாகரிகமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஏம்மா நாகரிகம் இருக்கு இல்லைங்கிறது இந்த நேரத்தில் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ அது வந்து ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு போச்சு. இனி அதை வந்து நம்ம திரும்ப ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்கள எல்லாம் எரிச்சாச்சு போச்சாச்சு. திரும்ப திரும்ப அதை எடுத்து நம்ம அந்த கேள்வியை நீங்களும் வைக்க வேண்டாம், புரியுதா? இப்போ வந்து அவர் வந்து அவங்க கட்சியை அவர் விட்டு கொடுத்து பேச முடியாது. அவர் கூட்டணிங்கிறது வந்து அவங்க கட்சியில் இருக்கார், அதனால் அதை விட்டு கொடுக்காம அவர் பேசுகிறாரு. அவர் கட்சியில் இருக்கார், அவர் விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. எது எப்படி இருந்தாலும் நடந்து போன நிகழ்ச்சிக்கு வந்து இவங்க எல்லாம் வந்து வக்காலத்து வாங்குறாங்க, அது தவறு. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு ஏற்கனவே கூப்பிட்டது. இவங்க அதுக்கு செவி சாய்க்கலை. 70 சீட்டு தரேன், துணை முதலமைச்சர் தரேன்னும் போது கூட நான் தனிச்சு தான் நிற்பேன், என் தலைமையில் தான் ஆட்சி அமையும்னு அந்த திரு விஜய் அவர்கள் சொன்னாங்க. அதெல்லாம் மறந்து போய் விட்டு போயிட்டாங்க. உடனே அமித்ஷாவும் எடப்பாடியும் கலந்து பேசி எதை எப்படி பண்ணலான்னு ஒரு கணக்கு பண்ணி டக்குன்னு இப்போ இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஆள் என்னத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் என்னத்துக்கு கேஸ் போடணும். ரெண்டாவது, எடப்பாடி தொண்டர்கள்லாம் வந்து இவர் சொல்கிறபடி எனக்கு தெரியாது, இவர் தொண்டர்களா அல்லது எடப்பாடி தொண்டர்களான்னு எனக்கு தெரியாது. பட் கொடி காட்டினாங்க, கிட்டத்தட்ட பரவலாக ஒரு 10-20 கொடியை வந்து காட்டினாங்க. அப்போ இது வந்து அப்போ அந்த கொடி காட்டினா என்ன நினைப்பாங்க மக்கள், இது கூட்டணி ஆகி போச்சு போல இருக்கு அப்படின்னு தானே நினைக்க. அது மட்டும் இல்லாம சில பேர்கிட்ட பேட்டியுமே எடுக்கிறாங்க. நான் வந்து தீவிர விஜய் ரசிகர் தான், நான் டிவிக்கே தான், எடப்பாடி அவர்கள் கூட சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல போனோம்னா தம்பி வந்து ரொம்ப வேகமாக பேசுகிறாரு. வேகமாக பேசட்டும், அவங்க அதாவது தான் சார்ந்த கட்சிக்கு பேசுறது அவசியம்தான். அதில் விவேகமாக பேசினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இவர் வச்ச ஒரு கேள்வி வந்து யாதவ் அர்ஜுனா வந்து இந்த மாதிரி சொன்னாருங்க, அது பெரிய உலக அளவில் அது பேசப்பட்டு அமெரிக்காவிலேருந்தே என்கிட்ட என்னங்க இந்த மாதிரி முட்டாளா அந்த ஆள் எவ்வளவு அமெரிக்கா ஜனாதிபதி கேட்டாரமா, அமெரிக்கால இருந்து அவருக்கு போன் வந்திருக்கு. அமெரிக்கா ஜனாதிபதி இல்லப்பா, அதுக்கு தான் பதில் கொடுத்துட்டாங்க. திரும்ப திரும்ப பதில் கொடுத்தாங்க. நான் பேசுற போது நீங்க பேசும்போது நான் உண்மையா தான் அங்கேருந்து என்னுடைய சுரேஷுங்கிறவர், அவர் பெரிய பொறுப்பில் இருக்கார் அமெரிக்காவில். அவர் கேட்டார். கூகுளில் சுந்தர் பிச்சை கீழே இருக்கவங்க என்னுடைய ஆட்கள், நம்ம ஆட்கள் தான், அவங்களும் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இது வந்து நாங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்ல முறையில் அமெரிக்காவில் இருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு படித்த பிள்ளை ஒரு வசதி வாய்ப்பான ஒரு வீட்டில் பொண்ணை கட்டியிருக்கா. இவருக்கு ஆதவார்ஜுனுக்கு ஒன்றும் வசதி இல்லை. அவர் பொண்ணு கட்டினது லவ் பண்ணி கட்டினதுனால அவர் ஒரு வசதியான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். இப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது தப்பு. அது வந்து அவர் இண்டிவிஜுவலாக கொடுத்ததாக பார்க்க முடியாது. ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர் கொடுத்தது அந்த கட்சியை கொடுத்ததாகத்தான் நம்ம நினைக்க முடியும். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னால் காமாட்சி நாயுடு சொல்கிறாருன்னு சொல்லி கடந்து போக முடியாது இல்லையா? திமுக கொடுத்ததா தானே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதை மாத்திரம் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து கொடி கம்பத்தில் வந்து அரைக்கம்பத்தில் பறக்க விடணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அரசியலில் வந்து அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. அது அந்த ஒரு கால் இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அது நினைவு இல்லாமல் கூட போயிருக்கலாம். அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து நான் 41 வீட்டுக்கும் நீங்கள் போயிட்டு வந்திருக்கலாம் தம்பி. நீங்கள் யார், உங்களுக்கு எத்தனாம் மட்டத்தில் இருக்கீங்க, நீங்களே கூட்டணி ஆதரவில் இருக்கீங்க. அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளருக்கு மேலே ஒரு பொறுப்பில் இருக்கணும், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க யாராவது போய் பார்த்துருக்கணும், வச்சுருக்கணும். அந்த துக்க நிகழ்வுகளை அந்த பரியல் கிரவுண்டுக்கோ அதுக்கு இதுக்கு போயிருக்கணும், வச்சுருக்கணும். அதில் வந்து நாங்கள் வந்து 16 நாள் நாங்கள் வந்து அதுக்காக துக்கம் அனுஷ்டிக்கணும்னு சொல்லலாம். இப்போல்லாம் துக்கங்கிறது 16 நாள்லாம் மலையேறி போச்சு. துக்கங்கிறது மொதல் நாள் செத்தா அன்னைக்கே பாலை ஊற்றி எரிச்சிட்டு வர்ற 3ஆம் நாளே முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் துக்கம் 3 நாள் தான், அதெல்லாம் 16 நாள்லாம் கிடையாது. இவங்க சௌகரியத்துக்கு 16 நாள்னு சொல்லிக்கிறாங்க. எதை வேணாலும் சொல்லட்டும். திரு விஜய் அவர்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவர் எந்த கட்சியை எதிரின்னு நினைச்சாரோ அந்த கட்சி தன்னால அவங்க இப்ப எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு 2 காரணங்கள். பாஜக அடியில விஜய் போயிட்டாரு அப்படின்னு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன காரணங்கிறதையும் கேட்டுக்கோங்க.
இவருக்கு வந்து இன்றைக்கு உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரி, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் கூட நீங்க கூட எய்த்து பேசுனீங்க. இல்ல அதுல ஒரு பிழை இருக்கு, நான் சொல்றேன். எந்த ஒரு ஆதாரமும் இல்ல இல்ல இருக்கு, ஆதாரம் இருக்கு. ஐயா ரொம்ப பெருசா சொல்றாரு. நான் ஆதாரம் இருக்க போய் தான் சொல்றேன். நான் ஆதாரம் இல்லாம நான் சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே உலக நாடுகள்ல எல்லாம் இல்ல, இல்ல சில உலக நாடுகள்னா இவர் சொந்தக்காரங்க இந்தியாவை தவிர மற்ற நாடுகள் பூரா உலக நாடு அது தான். இல்லையா. மாரிதாஸ் ஒன்று சொன்னார், தொடக்கத்துல பேசினார். என்னன்னா, விஜயோட சொந்தக்காரர் ஒரு மாமா முறையில் ஒருத்தர் லோயலா கல்லூரியோட முதல்வராக இருந்திருக்காரு 90களில். அவர் இருக்கிறப்ப அங்கே புரிட்டோன்றவர் இன்னொருத்தர், அங்கே விஜயோட சொந்தக்காரங்க ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க. இவங்க இருவரும் சேர்ந்து அதை கொள்ளையடிச்சிருக்கு. அது இன்டர்னல் ப்ராப்ளம், காலேஜ் கல்லூரிக்குள்ள நிதி திரட்டு அதிகமாக திரட்டி கொள்ளையடிச்சு அதில் லாபம் சம்பாரிச்சிருக்காங்க. அதில் விஜய்க்கு லாபம் இருக்குன்னு அதை பழைய கதை. அது திருட்டு விசாரணைனா அது அங்கே கல்லூரிக்குள்ளே விசாரிக்கணும், அதை விசாரிக்கணும். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் உடனே விஜய் கிறிஸ்டினு, இது வந்து இப்படி வந்து கிறிஸ்துவ உலக கிறிஸ்துவ மிஷினரிகள் அப்படிலாம் சப்போர்ட் ஒரு பெருசாக இருக்கு இல்லை. எவனா ஆதரவு தெரிவிக்கலாம். அவர் சொந்தத்தில் அந்த லோயலா கல்லூரி முதல்வராக இருந்த அருட்தந்தையும் அவர் இன்னொருத்தர் பிரிட்டோன்னு ஒருத்தர், அவங்க மாமான்னு நினைக்கிறேன், இன்னும் இருக்கிறார். லோயலா கல்லூரிக்கு போன வருஷம் கூட நிதியாக 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. இது கல்லூரி மேம்பாட்டுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. பிரிட்டோ அகாடமின்னு ஏதோ ஒரு நடத்திட்டு இருக்கிறார். இது இந்த அவர் பேர் என்ன, மாரிதாஸ் கொஞ்சம் விளக்கமாக சொன்னார். ஆனால் அதை வச்சு இன்னைக்கு இழுக்கிறது வந்து இன்னைக்கு அது சம்மந்தம் இருக்குதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவர் ஒரு கிறிஸ்துவருமா? இவர் உடனே இப்ப வந்து விஜய்க்கு ஆதரவா, விஜய்க்கு ஆதரவாலாம் சும்மா கொஞ்சம் நான் சொல்றது நான் பேசல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பேசல இவரு கிறிஸ்துவரு, இவரு கிறிஸ்துவர்களுக்கு அவங்க எப்பயுமே ஒரு விஷயம் புரிச்சுக்கோங்க, கிறிஸ்துவர்கள் அந்த சர்ச்சில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பாடு. சும்மா இருங்க சரியா, ஒரு விஷயம் பொருங்க, என்ன பேச விடுங்க, அது முடிவு பண்ணுவாங்க. ரெண்டாவது ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கு பள்ளிவாசல்ல, அவங்க சொல்றத அந்த முஸ்லிம்கள் பூரா கேட்பாங்க. ஆகையினால இவங்க அப்படித்தான் பேசுவாங்க. பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நான் பேச கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்கள் ஐயா சொல்ற ஜமாத்தும் சர்ச்சும் இவங்க கொத்தடிமை. நான் இங்க பாருங்க, நான் எனக்கு கொடுத்துருக்க அந்த பொண்ணு ஏதோ ஒரு 2 நிமிஷம் கொடுக்குது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதுல உள்ள நுழையாதீங்க. ஆகையினால இப்ப வந்து வருமான வரித்துறைன்னு ஒண்ணு இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இந்தியால இருக்கு. எங்கனாலும் வெளிநாடுகள்ல இருந்து பணம் வந்தா ரிசர்வ் பேங்குக்கு தெரியாம வர இயலாது. அது வந்து நான் 31, 32ன்னு சொல்லி 2 விதமான இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிபிகேட் வேணும். வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறது எஃப்சிஆர்ஏ வேணும். அதன் மூலியமா தான் இப்ப பணம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி. அதெல்லாம் யாரு அனுப்பிச்சாங்கன்னா உலக நாட்டுகள்ல இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ மிஷினரிஸ் அனுப்புதுங்கிறதான் வேலையெல்லாம். இந்த பணங்கள்லாம் அங்க இருந்து வருது. அதுக்கு வந்து இப்ப பிஜேபி கிடுக்குப்பிடி போட்டுச்சு, கிடுக்குப்பிடி போட்டு இது எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு அதை கேட்டு அது இன்னும் செட்டில் ஆகாம பெண்டிங்ல, அது எப்பயுமே அமித்ஷா வந்து முடிக்க மாட்டாரு, அது பெண்டிங்ல வச்சுக்கிட்டு தான் த்ரெட்டன் பண்ணுவாரு. எப்படி எடப்பாடியை வந்து வச்சிருக்காரு, அஜித் குமார் கேஸ் நான் பேசல. இருங்க, ஏற்கனவே இந்த மாதிரி மிரட்டினதுலதான் எடப்பாடி சரண்டர் ஆனாரு. இப்ப எடப்பாடி சரண்டர் ஆனதுனால அது ஓகே. அதே மாதிரி விஜயும் வந்து இப்ப சரண்டர் தான். இப்ப தம்பி 1000 பேசலாம், நான் இப்ப சொல்றேன், சத்திய பிரமாணமா சொல்றேன், இந்த கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணியில அங்கம் வைக்கத்தான் போறாரு. மக்களே நல்லா பாத்துக்கோங்க. தாவேகா வந்து இருங்க என்னப்பா என்ன ஒரு நிமிஷம், இது வந்து இப்ப ஒரு வந்து ஆணித்தனமா சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு கூட்டணி போவோன்ட்டு. மக்களே நல்லா பாத்துக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் பாஜக கூடயும் சரி அதிமுக கூடயும் சரி கூட்டணி இல்லைன்னா இவர் என்ன பண்றாரு கேளுங்க. சரி, கூட்டணி போலன்னு வச்சுக்கோ, அப்ப வந்து நாங்க வெரி ஹாப்பி. அந்த ஹாப்பிக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்ல முடியும் ஆணித்தனமா நான் சொல்லுவேன், நீங்க எப்படி சொல்றீங்க? இங்க பாரியா, எங்களுக்கு வந்து நான் வந்து உங்களை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான வயது இருக்கட்டும். உங்களுடைய அரசியல் கணிப்பு வேற, என்னுடைய அரசியல் கணிப்பு வேற, புரிஞ்சுக்கோங்க. அரசியல்ல நான் சொல்றது இதுவரை நடந்துதான் வந்திருக்கு. நான் ஒன்னும் எடுத்தோம் கழுத்தோம் ஆராயாம ஐயா நான் ஒத்துக்கிறேன். அதாவது அனுபவம் வந்து
நீங்க அனுபவத்துல பேசுறீங்க, இது இப்படி எல்லாம் மாறுன்ற காலங்கள் மாற மாற அந்த அனுபவங்களும் மாறி போயிடும். சரிங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு போன் யூஸ் பண்ணிருப்பீங்க, இப்போ நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்க? அந்த மாதிரி காலங்கள் மாற மாற நீங்க அரசியலே அப்படியே பழசே வச்சு பேச முடியாது. நான் ஒரு விஷயம் இங்க பாருங்க, ஒரு விஷயம் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சரி தம்பி, நீங்க இங்க பாருங்க, விஜய் வந்து தனிச்சு நிக்கிறாருன்னா என்ன காட்டிலும் சந்தோஷப்படக்கூடிய நபர் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. கையை கொடு. சரி, சந்தோஷம். ஆனா அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சவால் விட்டுக்கிறேங்க, அதுக்கு சவாலுக்கு வாழ்த்துக்கள். 67 மாதிரி ஒரு 2026 ஒரு பெரிய மாற்றம் வரும்னு மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்றாங்க. அதாம்மா, ரொம்ப வாழ்த்துக்கள். எங்களுக்கு என்னன்னா, இவங்க தனியா நின்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க ரொம்ப ஈஸியா நாங்க இவரு மிஞ்சி போனா எங்க மாப்பிள்ள வாங்கினார்ல 12.2%, அந்த 8.5%, அந்த 8.5% வாக்குகள் வாங்கினா பெரிய விஷயம். எவ்வளோ? 15% வாக்குகள் வாங்கினா பெரிய சதவீதம். இதுக்கு வேணா நான் சேலஞ்சு வரேன். தனிச்சு நின்றா 15% மேல நீங்க ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா நான் அரசியலை விட்டு விலகிட்டு இனிமே அரசியலே பேசல. சவால் மக்களே கேட்டுக்கோங்க. 15% ஆட்சியை பிடிச்சிட்டா இந்த 15%க்கே ஒரு அரசியல் விட்டு போறேன்ட்டாரு. விட்டுருக்கேன். நீங்க 15% வாங்கினாலே நான் வந்து அந்த அரசியலையே முழுக்கு போட்டுறேன். புரிஞ்சதா? ஆனா இவங்க 2 பேரும் நின்றாங்கன்னா அங்க 2 பேருக்கும் வந்து ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா பொருந்தாத கூட்டணி நான் சொல்லல, அதிமுக தான் சொல்லுச்சு. இது மக்கள் அவங்க கவனத்துல தான் வச்சிருக்காங்க. ஆகையினால அது ஆட்டோமேட்டிக்கா நாசமா போயிடும். புரிஞ்சதா? அதுவும் நாசமா போயிடும், இதுவும் நாசமா போயிடும். நாங்க எதை கண்டு பயந்துகிட்டு இருந்தோமோ அது எங்களுக்கு அச்சம் இல்லை, அச்சம் என்பதே இல்லைன்னு நாங்க வெற்றி வாகை சூடி மீண்டும் 26 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அப்படியே சொல்லியே இன்னும் மக்களை ஏமாத்திட்டு 2019 வந்து விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சா பாஜக வந்து கழட்டி விட்டுருவாரு. சோ அப்ப பாஜக அதுதான் அது அடுத்த டேன். நான் என்ன சொல்றேன், இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி உருவாச்சுன்னா இவர் வந்து லகான் போட்டு வச்சிருக்கு பாரதிய ஜனதா. அதுவும் முடியாது, கழட்டி விட முடியாது. பாரதிய ஜனதா மாட்டினார் பாருங்க. அவர் சொன்னாரு எல்லா கேஸையும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அதிமுக கைட்டி விட்டுச்சுன்னா இவங்களும் சேர்ந்து டிஎம்கே கூட சேர்ந்துடலான்ட்டு தான் அவங்க அஜித்குமார் கேஸ் இடி கேஸ் பெண்டிங்ல வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப வந்து விஜயை வந்து அவங்க லகான் போட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி போக முடியாது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி விஜய் ஏற்கனவே இருக்கக்கூடிய எடப்பாடியை கட் பண்ணி விட்டா, எடப்பாடியை கட் பண்ணிட்டு விஜய் என்ன பண்றாரு, இவர் கூட போறாரு, அமித்ஷா கூட போறாரு. ஏற்கனவே டிவிடி தினகரன், நம்ம இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ், இன்னொருத்தர் இருக்கார்ல, இப்போ புதுசாக வந்தார்ல செங்கோடையன், இவங்கெல்லாம் அவங்க தான் உண்மையான அதிமுகன்னு ரெட்டலையை அவங்க சைடு வாங்கி கொடுத்து அப்படி ஒரு கூட்டணி போனால் அந்த கூட்டணி கொஞ்சம் எங்களை நெருக்கி பார்க்கும். சூப்பரா இருக்குது. சரியா? ஆனா அதே சமயத்துல அப்படிதான் பேசுறீங்க. அரசியல் அப்படித்தாம்மா. இதுல என்ன ஒரு அநியாயம்னா, இப்ப எடப்பாடி கூட நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி கூட இவர் விஜய் போறாரு, பாரதிய ஜனதா போகுது, அதே மாதிரி இவர் அன்புமணி போறாரு, பிரேமா விஜயகாந்த் போகுது, இன்னும் ஒன்று இவங்க கட்சி கூட போகுது இல்லை, இவங்களும் ஒரு கட்சி தான், இவங்க ஒரு கட்சி போறாங்க. இப்போ இந்த மாதிரி பலவற்றை எல்லாம் ஒன்று சேரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டை எங்களுக்கு பிரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு நாங்கள் நினைச்சோம். ஆனா இது இப்ப இவர் சொல்றதுல இருந்து நாங்க தனிச்சு தான் நிப்போம்னு சொல்றதுனால எங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. சரியா? நாங்க கம்பளி போட்டு போத்திட்டு இருந்தோம். மக்கள் ஒரு விஷயம், காங்கிரஸை பொறுத்த மட்டும் எந்த கணக்கும் நீங்க போடாதீங்க. காங்கிரஸுக்கு தப்பு கணக்கு போடாதீங்க. காங்கிரஸ் நாங்க பெத்து விட்ட பிள்ளைதான். ஆகையினால மாதிரி காங்கிரஸும் எங்க கூட தான் இருக்கும். சப்போஸ் எங்களை விட்டு போனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவங்க வாங்குற அந்த 4% ஓட்டு எங்களுக்கு ஒன்றும் பெரிய நோட்டு இல்லை. புரிஞ்சுக்கோ, நாங்க பாத்துக்குவோம் எப்படி என்னன்னு. சரியா? காங்கிரஸ் இல்லைன்னா இவங்க காங்கிரஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் இல்லைன்னா
நாங்க என்ன பண்ணுவோம், ராமதாஸ் தூக்கி உள்ள போட்டுக்குவோம். பாத்துக்கிறீங்களா? ரெடிமேட் ஆல்ட்ரேட் வச்சிருக்காங்க அவங்க. ஆமா, இப்ப காங்கிரஸ் வாங்குற ஓட்டு ராமதாஸ் வாங்கி கொடுத்துருவாரு. பேச மாட்டாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் கட்சியும் நாங்க கொண்டு வந்துருவோம். ஏன்னா இவங்களுக்கு கொடுக்குற சீட் ரெண்டு பேரும் விஜயகாந்த் கட்சி எங்க கூட வந்துருவீங்க. அப்புறம் திரும்ப நான் என்ன காங்கிரஸ் போனா நாங்க அதை புடிச்சிருவோம்னு சொல்றேன். சரி, எனக்கு ஒரு டவுட்யா. இப்போ எங்களை வந்து புடிச்சு வச்சிருக்காங்க இந்த கேஸ் விஷயமான்னு சொல்றீங்க. உங்களோட இடி கேஸுக்கும் அஜித் குமார் கேஸுக்கும் இந்த கேஸ் இல்ல தம்பி, இந்த மர்டர் கேஸ பத்தி நான் சொல்லல. அது வேற கேஸ் நிறைய இருக்குங்களா உங்களுக்கு? விஜய் மேல நிறைய. ஐயோ, நீ விஜய் ஏங்க நான் என்ன கேக்குறேன், உங்களை புடிச்சு வச்சுக்கிறாங்களா அது ஏன்னு கேக்குறேன். எங்களை புடிச்சு வச்சிருந்தா நாங்க எப்படி இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்க முடியும்? நேரம் எங்க ஆட்சியை கலைச்சிருப்பானல்ல. என்ன பேசுறேன்? நான் என்ன கேக்குறேன், உங்களோட அஜித் குமார் கேஸ்க்கும் இன்னும் சிபிஐ விசாரணை வராம நீங்க சொன்னதாங்க நான் கேக்குறேன். நான் சொல்லல தம்பி. அஜித் குமார் கேஸ் நாங்க சிபிஐக்கு அனுப்பிச்சிட்டோம். சரிங்க. சிபிஐல ஒரு வழக்கு போனா அது அடிதொடியா வராது. சிபிஐக்கு போச்சுன்னு சொன்னா அதை வந்து கடல்ல கல்ல கட்டி போட்ட மாதிரி, கடல்ல கல்ல கட்டி போட்டோம்னா அந்த கடல்ல கல்ல கட்டி போட்டோம்னா அது உள்ள போயிடும். அஜித் குமாரோட வழக்கு வந்து சிபிஐக்கு இவங்க வந்து சிபிஐ நொட்டிட்டு வருவானுங்க. என்ன தமிழ்நாடு போலீஸ் தானே அடிச்சு கொண்டுச்சு, அதனால தமிழ்நாடு போலீஸ் சீமான போன்ற ஆளுங்க. அதே சிபிஐ வந்து சீக்கிரமா வந்து விசாரணை தர மாட்டாங்க. சீமான் வந்து என்ன பேசினாரு, இது இந்த போலீஸ் தான் அடிச்சு கொண்டு இருக்கு, இதே போலீஸ் விசாரணை பண்ணா நியாயம் கிடைக்காதுன்னு மாப்பிள்ள சொன்னாரு. வீடியோவே வெளியே வந்துருச்சு, யார் மேல தப்புன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். அப்புறமா விசாரணை சொல்லி நீங்க இழுத்தடிக்க போட்டுட்டோம். அவங்க பொய் சொல்லியே பழகிட்டாங்க. தப்பு எங்க மேல எங்க கவர்மெண்ட் பண்ணல, காவல்துறை பொய் சொல்லி பொய் வாக்குறுதிகள் குத்திட்டே பழகிட்டாங்க. அதனால பொய் சொல்லி தான் இருப்பாங்க. பெரும் இயலாமை, திராவிட இரும்பு கரம், திராவிட முதல்வர், திராவிட அப்பாவோட பெரும் இயலாண்மை. என்ன இயலாம தெளிவா சொல்லுங்க. எடப்பாடி வந்து கொடநாடு கொலை வழக்குல தொடர் நடுங்கினாரு. ஊரறிய ஆளுநர்கிட்ட போயிட்டு என்ன கைது பண்ணாதீங்கன்றாரு. கொடநாடு கொலை வழக்குல எந்த வழக்கம் இருந்தாலும் ஒரு அரசாங்கம் நினைச்சா உங்களையும் விசாரிக்கலாம், என்னையும் விசாரிக்கலாம். யாருக்கு நம்ம குற்றமற்றவர்னா நிரூபிச்சுட்டு வரப்போறோம். அப்படியா? அப்படி இருக்கிறப்ப ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து போய் தொடர் நடுங்கினாரு. அவரை 6 மாசத்துல கைது பண்ணிடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், எடப்பாடி ஜெயிலுக்கு களி திங்க போறாரு, கூழு திங்க போறாருன்னாங்க. இன்ன வரைக்கும் எடப்பாடி ஜெயிலுக்கு போல. இப்போ இந்த நடந்த துயர சம்பவத்துக்கு அந்த நிர்வாகமோ கட்சியவோ குச்சியவோ ஏதோ ஒன்று நடக்கிறப்ப அதுக்கு ஏதாவது கைது நடவடிக்கை இருந்துச்சுன்னா அடுத்து வந்து ஒரு ஒழுங்காக மாறும். அது அந்த கைது வந்து ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரும் தானா. அது இந்த கட்சின்னு சொல்ல வரல, எதாக இருந்தாலும் கொண்டு வரும். அதுவும் செய்யலை. இவங்க பாஜக வந்து அவங்கள பிடிச்சி இழுக்கிறாங்க. சரி, அது எல்லாருக்கும் தெரியுது, ஒரு ஆதாரத்தோட சொல்றாரு, இழுக்கிறாங்க. நீங்க நடவடிக்கை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க ஒழுங்கா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சம்பவத்தை சொல்லலை. சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முன்ஜாமீன்லாம் போய் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு 2 பேருக்கு அச்சத்தை காட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, விதிமுறைகளை போட்டிருப்பாங்க, ஒழுங்காக போயிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி இது 2 பெரும் சம்பவம். இது போல பல சம்பவங்கள். அஜித் குமார் கொலை வழக்கிலேயே அந்த ஒரு அம்மா இருக்குல்ல, அதனால வண்டியை கொடுத்து திருநெல்வேலி போய் வழக்கு போட்டுச்சு. எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, போலீஸை கைது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த அம்மா இன்ன வரைக்கும் கைது பண்ணல. கேட்டால் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு சாயங்காலம் அனுப்பி விடுறாங்களாம். ஏங்க இப்பதான் சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சு, அப்புறம் நாங்க எதுக்கு அதை போய் சொல்றேன். அப்படி எல்லாம் பண்ண முடியாதுமா. இப்ப அப்படி கைது பண்றேன்னா யாதவ் அர்ஜுன் கைது பண்ணி இருக்கணும், ஏற்கனவே நம்ம இவர புஷ்யானந்த கைது பண்ணிருக்கணும், நம்ம நிர்மலை பண்ணிருக்கணும், எல்லாத்தையுமே பண்ணிருக்கணும். அப்படி எல்லாம் நாங்க எடுத்தோம் கவுழ்த்தோம் பண்ண முடியாது. ஏதாவது விசாரணை அவங்க பேர்ல உண்மை இருக்குன்னு திமுக பண்ணுவாங்க. இவங்க வழக்கறிஞர் வில்சன் வந்து உச்ச நீதிமன்றத்துல பேசுறாரு, ஆதவர்ஜுனா வந்து அவசரப்பட்டு பேசுறாரு, வாய்க்கு வந்ததை பேசுறாருன்னு வழக்கறிஞர் இவங்க வந்து முட்டுறாங்க. இப்போ இந்த தேர்தல் நேரம் வருது, இவங்க வந்து ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிட்ற வேலை. ஐயா சொன்ன 2, ஒன்று கிறிஸ்துவ திருச்சபை, இன்னொன்று ஜமாத்து, நோகாம ஓட்டு போடுவாங்க. 15% ஓட்டு வருது. எதுக்கு நம்ம இந்த நேரத்தில் போய் ஒரு நடிகரை போய் கையை வச்சு அந்த கட்சியை கையை வச்சு அங்கே இருக்கிற மக்கள் இல்லை அங்கே இருக்கிற ஆதரவாளர்கள் ரசிகர்கள் வந்து நம்மளுக்கு எதிர்ப்பாங்களே அப்படின்னு ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிட்றதுக்கு அதான் தோலை தூக்கி சொல்லிட்டாரு. எங்களுக்கு குளிர் விட்டு போச்சு உங்களுக்கு. விஜய் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி ட்விட் போட்டிருக்காரு. இந்த சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எந்த சினிமா படத்துல ட்விட் போட்டிருக்காரு, ட்விட்டர்ல. ஓ, ட்விட்டரா? அதாவது இப்ப எல்லாமே வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதுதான் அரசியல் ஆகிப்போச்சு. ஏன்னா முன்ன எல்லாம் நான் தனியாவா சொன்னேன், இவரு மட்டுமா சொன்னேன், மொத்தத்துக்கு தான் சொல்றேன். ஏதோ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டோம், ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம வந்து எல்லாத்திட்டையும் வச்சு இந்த மாதிரின்னு சொல்லி பேசுனா நியாயம். அதை விட்டு மிக்ஸ் மீடியா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இந்த 17ஆம் தேதி கரூர் போறதுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு விளக்கம் கொடுக்க போறதா வந்து ஒரு தகவல். அவருடைய கட்சிமா, அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம்தான்.
அவர் வந்து விளக்கம் கொடுத்தான்னா விளக்கம் கொடுக்கலன்னா என்ன, துயரமான சம்பவம் நடந்து போச்சு. இனி அதுல வந்து நம்ம வந்து பிண அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எங்க அரசுக்கும் இல்லை, இந்த மக்களுக்கும் இல்லை. அதான் அரசியல் பண்ணி முடிச்சாச்சு திமுக. அரசியல் நிறைய பண்ணாங்க. அரசியல் பண்ணியிருந்தோம்னா அத்தனை பேரும் இங்க கொண்டு போய் சிறையில் அடைச்சு அரசியல் இந்த தம்பி முத கொண்டு தலைமுறை. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கருத்து சுதந்திரமே கிடையாது. என்னோட தனிப்பட்ட கருத்தை சொன்னா அரெஸ்ட் பண்ற அவனை தூக்கி போடுற அவனை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஆகையினால யாரையும் பேசக்கூடாது. இல்ல ஐயா சொன்னதுல இவர் அரெஸ்ட் பண்ணா கூட பண்ணுவாங்க, சாட்டை யூடியூப் அந்த எல்லாம். ஆனா மேல இருக்க புஷியால அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதான் சொல்றேன், இவங்க தனிநபர் கருத்தை கூட இவங்களால வந்து சொல்றதுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு ஊர்ல ஆட்சியில இருக்கிறோம் நம்ம. இவங்க வந்து பேசுறாங்க, இவங்க வந்து நாங்க வந்து பாலிடிக்ஸே பண்ணல அப்படின்னா நீங்க தான் பயப்படல, உங்களது தப்பே இல்ல. இவங்களை பொறுத்த அதிமுகவை பொறுத்த மட்டிலும் விஜய்க்கு வெந்தாமரை கூட வீசுறாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் வீசுறாங்க. இது ரெண்டுமே ஒரு கூட்டணியில தான் இருக்கு. இப்போ மூணாவதா வந்து தம்பி போவார் அப்படின்னு சொல்லி சீமான் கூட நினைக்கிறாரு. நானும் திரு விஜய் அவர்கள் போவார்னு தான் நினைக்கிறேன். இந்த தம்பி என்ன சொல்றாரு, நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் கேதத்துக்கு போனா கேதத்துக்கு போகலைன்னா எங்களுக்கு என்ன, மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் அதை தீர்மானிக்கிறாங்க. நான் சொல்றேன், மக்கள் இங்க மக்களுக்கு நீதி வேணும் கேட்டிருக்காங்க. அததான் ஒரு நீதி வேணும்னு ஒரு எந்த படம் கேக்குறாங்க. நானும் அதான் 16 நாள் எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் அவங்க வாய்க்கு வந்தபடி பேசின்னு இருக்காங்க. ஏமா 16 நாளைக்கு இன்னும் பேசுங்க. சாப்பிடல, டெய்லி சொம்பு தண்ணி வச்சு அழுதாங்க, இறக்கப்பட்டாங்க, 2 பேரும் பண்ணாங்க. ஒண்ணு சேர்ந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் 41 குடும்பத்துல இறந்திருக்காங்க. 2021 உங்களுக்கு ஓட்டு போட்ட குடும்பம் உங்க முதலமைச்சர் மூணாவது நாளே நாங்க 10 லட்சம் கொண்டு கொடுத்துருக்கோம். புரிஞ்சுக்கோ யாருக்கு அங்க ஒரு குடும்பம் பேசுற ஹஸ்பண்ட் யாரை 10 வருஷம் ஆயிடுச்சு. பையன் வந்து அம்மா கிட்ட தான் வளர்ந்துருக்கிறான். 8 வருஷமா பிரிஞ்சதுல இருந்து 8 வருஷமா வளர்ந்துட்டு அவங்க அம்மா இப்பதான் 1.5 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா ஏங்க விசாரிச்சு கூட பணத்தை யாருக்கு கொடுக்கணும், பையன் யாருக்கிட்ட வளர்ந்துருக்கான் என்னன்னு தெரியாம பணத்தை கொடுத்துட்டு வந்தாச்சு. நான் கொடுத்துட்டேன்ப்பா. அவங்க அம்மா அழுகுறாங்க, என் பையன் என்கிட்ட தான் வளர்ந்தான், எனக்கு காசு முக்கியம் கிடையாது, ஆனா அந்த உரிமை எனக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அவங்க கேக்குறேன். இதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா நீங்க சொல்லுங்க, இதுக்கு பதில் வச்சிருக்கீங்க? டைவர்ஸ் பண்ணாம இருந்தாங்க, பண்ணிட்டாங்க. பையன் வந்து வீட்டுல அவங்க அம்மா கூட வாழ்றான், பையன் வந்து அவங்க அம்மா கூட இருக்கான். சரிங்களா, இறந்துட்டாங்க, பாடி வாங்குறேன், கையெழுத்து யாருங்க போடணும்? ஏன்னா பையன் அம்மா கூட தான். அவங்க அப்பா வாங்கி கையெழுத்து போட்டு அவங்க அம்மா அழுவுறது என்ன தெரியுமா, என் பையனை என்னால கடைசியில பார்க்கவே விடலங்க இப்படி கேக்குறாங்க. இவங்க அதுக்கு என்ன பதில்? ஏதாவது டிவில பாத்தியா அந்த செய்தியா? நிறைய செய்தி வரலங்க, இங்க நல்ல சும்மா பேசுறீங்க. எல்லா சோசியல் மீடியால நீங்க கரெக்டா பேசுறீங்களா? ஏங்க பாதி மக்கள் பேசுறாங்க. அங்க கரூர்ல நூத்துக்கணக்கான யூடியூபர்ஸ் இருக்கான். சரியா, ரெண்டாவது இவர் இவ்வளவு குற்றாரு, எத்தனை ட்ரோல் மேல சுத்துத, இவங்க வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ட்ரோல் சுத்துச்சு உங்களுக்கு தான் தெரியும்ல. இவ்வளவு கூட்டம் இருக்குங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே நீங்க. நீங்க ஏன் எஸ்கார்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு வரீங்க? உங்களுக்கு தெரியாத உளவுத்துறைக்கு உங்களுக்கு சின்ன சாலை இவ்வளவு தான் வர முடியும். இப்ப அளவுக்கு அதிகமா வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு டிஜிபி மூலியமாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஹையர் அபிஷியல்ஸ் மூலியமா வச்சு அங்க சொல்லிருக்கலாம்ல. ஏன் எஸ்கார்ட் பண்ணி வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போனீங்க? இதெல்லாம் போய் இந்த சம்பவத்துக்கு தமிழக அரசும் பொறுப்பேற்கணும். தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் ஒரு விஷயம் இதோ முடிச்சிரு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து யாரு குற்றவாளிங்கிறத சிபிஐ என்கொயரி போகுது. ஏற்கனவே ஒன்மேன் கமிஷன் போட்டு போயிட்டு இருக்கு. இந்த கமிஷன் அறிக்கை சிபிஐ அறிக்கை ஏற்கனவே அவங்க உச்ச நீதிமன்றத்துல இருந்தும் கண்காணிக்கிறாங்க. இந்த அறிக்கையெல்லாம் வர்றவள்ளையும் யாரை பற்றியும் பேச வேண்டாம், அது வந்ததுக்கப்புறம் பேசிக்குவோம். இப்போ நம்ம நடைமுறை அரசியலை நம்ம பேசுவோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.